வணக்கம் ஜெயன். நம்ம சேனலோடைய அந்த புது எபிசோடு, அதாவது நானே திரும்ப திரும்ப பேசி உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ புது புது ஆளுமைகளை நம்ம சேனலில் நேர்காணல் எடுத்துகிட்டு வரோம். உங்களுக்கு ஏற்கனவே பார்த்த முகம்தான் திரு கர்னல் சதாஸ் பீட்டர் அவர்கள். அவர் எழுதின அந்த புத்தகம் அது நம்ம ஆங்கில புத்தகமாக இருந்துச்சு. அதை பற்றி நம்ம ஏற்கனவே போன வருடம் ஒரு வீடியோ பார்த்தோம். நிறைய பேர் அந்த புக்கை வாங்கியிருக்கீங்க. பட் உங்கள் எல்லாருக்குமே ஒரு இது இருந்துச்சு, என்னன்னா அது ஏன் தமிழில் இல்லை அப்படின்னு சொல்லி. பட் மிலிட்ரியிலேருந்து இத்தனை வருஷம் சர்வீஸ் முடிச்சு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதை தமிழாக்கம் பண்ணுறது அப்படின்றது இன்னைக்கு ஏஐவெல்லாம் பண்ணால் கூட அந்த எசன்ஸ், அதோடைய அந்த கருத்து மாறாமல், அதோடைய அந்த ருசி மாறாமல் கொடுக்கணும் அப்படின்ற போது அதற்கு ஒரு வல்லமை அப்படின்றது தேவை. நான் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டதுக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு வருட உழைப்பை போட்டு திரு அருள்மணி சார் அவர்களும் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சதா பீட்டர் சார்கிட்ட ஒரு தடவை பேசிடலாம். வணக்கம் நேயர்களே. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் அட் அவுட் போஸ்ட் பாட்டிங்கிற புக், அதுவும் ஹேமர்டிங்கில் ஹேமர் ஹெட் ரெண்டுமே ஆங்கிலத்தில் எழுதின புக்கை பற்றி தம்பி ரொம்ப அழகாக இது பண்ணார். நிறைய கால்ஸ் வந்துச்சு, நிறைய பேர் வாங்கினாங்க. ஆனால் நிறைய பேர் கேட்ட கேள்வி நான் கமெண்ட்ஸில் பார்த்தது ஏன் சார் இது ஆங்கிலத்தில் மட்டும் இருக்குது, தமிழில் கொடுங்க. தமிழ் நான் நல்லா பேசுவேன், பட் எழுதுறதோ அதை இது பண்ணுறதோ அது வேறு லெவல். ஸோ அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு ப்ரொஃபஷனலாக யார்ட்டையும் போக இஷ்டம் இல்லை. நம்ம கூட அதே ஃப்ரீக்குவென்சியில், அதே தாட்டில், அதே சமயம் நல்ல தமிழில் பற்றும் ஒரு பேஷனேட், அதாவது ஒரு வேலரின்னு எடுக்காமல் ஒரு மைல் ஸ்டோனை எடுக்கிற யாராவது கிடைக்க மாட்டாங்கன்னும் போது தான் அருள்மணி சார் என் கூட அவர் ஒரு பெரிய என்னது குவாலிட்டி என்ஜினியர். அவர் நான் வேலை செய்கிற ஃபேக்ட்ரியில், ரிட்டையர்மெண்ட் பிறகு வேலை செய்கிற ஃபேக்ட்ரியில் அவரை ரிக்வெஸ்ட் பண்ணேன். அண்ட் அப்படி தான் அந்த ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்காக ஒரு உழைப்பில் அவர் எழுதின அந்த கார்கில் பற்றி ஒரு ரியல் லைஃப் ஹீரோவுடைய யுத்த களத்திலிருந்து வரக்கூடிய அந்த கதை அப்படின்றது ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை 2 முறை தான் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த புத்தகம் இது காலத்துக்கும் பொக்கிஷமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கார்கில், சில பீரங்கிகளும் சில பூக்களும் அப்படின்ற அவருடைய அந்த ரியல் லைஃப் லவ் ஸ்டோரி எல்லாமே இருக்கும், எல்லாருமே இது பண்ணக்கூடியது. ஸோ இந்த இடத்துல தான் இதை தமிழ் படுத்தி கொடுத்துருக்காரு திரு அருள்மணி சார் அவர்கள். அவர்கள்ட்ட நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயில்ஸாக கேட்போம். வணக்கம் சார். இப்போ என்ன இந்த புக்கை அவர் எப்படி ஆரம்பிச்சாரு, அப்புறம் இது ஏன்னா நீங்க மிலிட்ரியில இருந்து வந்ததே கிடையாது, ஸோ இது எப்படி நீங்க தமிழ் படுத்துனீங்க சார்? வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. இதோட தான் என்னோட பேச்சை நான் எங்கேயுமே ஆரம்பிக்கிறது. எனக்கு நான் இதுக்குள்ள புக்கு மொழிபெயர்த்த அனுபவத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சதா பீட்டர் சார் எப்படி பழக்கன்றதை நான் சொல்லிடுறேன். நான் ஒரு பெரிய, அவரே சொன்ன மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் நான் டிகிஎம், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை ஹெட் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் 2018-19 ரிசெஷனில் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு நிறைய லே ஆஃப்லாம் இருந்தது. அப்போ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஃப்ரீ டைம் இருக்குது, அவங்கள ஏதாவது யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்ற நோக்கத்தோடு நாங்கள் நிறைய கிளாஸஸ், டெக்னிக்கல் கிளாஸஸ், ஜென்ரல் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அதெல்லாம் எடுத்திருக்கோம் அந்த லே ஆஃப் டேஸில். அப்படி ஒரு சமயத்தில் சாரோட கார்கில் அனுபவத்தை எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் இதனோட முதல் விதை அங்கே தான் விழுந்தது சார். அப்போது சார் தன்னுடைய அந்த போர் அனுபவத்தை அவர் சில ஸ்லைட்ஸோடு ப்ரெசென்ட் பண்ணப்போ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. நமக்கு நிறைய பேர் அப்போ அவங்க ஷேர் பண்ணாங்க, ரொம்ப புல்லரிச்சு போனாங்க. ஏன்னா சார் சொன்ன மாதிரி நமக்குலாம் எல்லாருக்கும் இராணுவத்தில் பணியாற்றுற வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அங்கே அவரோட அனுபவங்களை அவர் பகிரும்போது அங்கே நிஜமாகவே நம்ம இருந்த மாதிரி அந்த உத்வேகம், நம்ம படங்களில் ஹீரோஸ் ஃபைட் பண்ணால் நம்மளே ஏதோ பாதிக்கிற மாதிரி வரும் இல்லையா, அந்த உணர்வை அவர் கிரியேட் பண்ணார் எல்லா எக்ஸிக்யூட்டிவ்ஸ்கிட்டையுமே. தட் வாஸ் அ பிக் ஹிட். நாங்கள் ஒரு 20 டாப்பிக்கில் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருப்போம். ஆனால் சாரோட தான் அதில் வின்னிங் ஆர்ஸ். அந்த ப்ரோக்ராமுக்கு அவ்வளோ ஃபீட்பேக்கு, அவ்வளோ பார்ட்டிசிபேஷன், டாப் டு பாட்டம், ஃப்ரண்ட்லைன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லேருந்து டாப் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் நாங்கள் ரிப்பீட் ப்ரோக்ராமாக பண்ணோம். அதை அப்போ தான் சார் கூட நிறைய பரிச்சயம் ஏற்பட்டது. என்னோட எளிமையான பேக்ரவுண்ட் என்னென்னா, நான் ஒரு தமிழ் ஆசிரியருடைய பையன்.
அம்மா எல்லா குடும்பத்துலேயும் அப்போ இருந்தே கைகை சொன்னால் ராமன் வனத்துக்கு போனோம், அம்மா சொன்னால் பையன் அதை தான் படிக்கணும். அப்பாவுக்கு அவ்வளோ அதிகாரம் நம்ம சமுதாயம் கொடுத்ததில்லை. நகைச்சுவையாக தான் சொல்கிறேன் இதை. ஸோ அப்பா தமிழ் ஆசிரியராக தான் என்ன ஆக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அம்மா ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அப்பா தமிழ் ஆசிரியரை கல்யாணம் பண்ணதால் அவங்க அனுபவிச்சதெல்லாம் எனக்கு வர மனைவியும் அனுபவிக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம். அப்பா அவ்வளோ அற்புதமான தமிழ் ஆசிரியர். அவர் மயிலம் தமிழ் கல்லூரியில் தமிழ் பயின்றவர், மாநிலத்திலேயே முதல் மாணாக்கராக வந்தவர். அதனால் அவர்கிட்டேருந்து கொஞ்சம் வந்தது எனக்கு தமிழ், அவ்வளோதான். அந்த அனுபவம் கை கொடுத்தது. அதனால் நான் என்னுடைய கம்பெனி மேடைகளில் நான் வந்து கொஞ்சம் தமிழ் பேசுவேன். திருக்குறளை எங்கள் இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய பழக்கம். அப்படி தான் சார் வந்து, என்னங்க நீங்கள் என்ஜினியராக இருந்து இவ்வளோ நல்ல தமிழ் பேசுகிறீங்க அப்படின்னு ஆரம்பித்து தான் இந்த நட்பு உருவாச்சு. ஆனால் இது ஒரு வாழ்க்கை முழுதும் தொடரக்கூடிய நட்பாக இருக்குன்றது அப்போ தெரியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி, 2018-19 இல்லையா சார்? அப்போது எனக்கு வந்து அவரோட நூல் வெளியே வந்தவுடனே எனக்கு ஒரு காப்பியை கொடுத்துட்டு நீங்கள் படித்து பார்க்கணுன்னு தான் சொன்னார். எனக்கு தெரியாது அப்போ இந்த புக்கை வந்து தமிழ் படுத்துகிற ஒரு பெரிய பணி எனக்கு கிடைக்கும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நான் கனவோடு நினைக்கல. ஏன்னா என்னை விட எத்தனையோ பெட்டரான ஆளுங்களை வச்சு அவர் இதை பண்ணியிருக்க முடியும். ஆனால் அந்த அன்பு, அந்த உணர்வு, இதெல்லாம் வந்து ஒரு பழகின ஆள்கிட்டேருந்து வந்தால், நம்மளை புரிஞ்சுக்கிட்ட ஆள்கிட்டேருந்து வந்தால் இன்னும் சிறப்பாக இந்த புத்தகம் வரும்னு அவர் நினச்சிருக்கலாம். அதனால் இதை பண்ணோம். சார் சொன்ன மாதிரி இதுக்கு 10லேருந்து 12 மாதம் ஆச்சு. எதனாலன்னா, நான் என்னுடைய முதல் முயற்சி இது, கன்னி முயற்சி. நீங்கள் படிக்க போகிறது கன்னித்தமிழ். நான் சின்னதாக எழுதியிருக்கேன். பட்டு இவ்வளோ பெரிய ஒரு 200 பக்க நாவலை மொழிபெயர்க்கிறதுன்றது குருவி தலையில் பணங்க தான். நான் இப்பவும் குருவி தான். இதை மொழிபெயர்த்ததாலேயே பெரிய நான் இல்லை. அப்போது நான் கொஞ்சம் தயக்கத்தோடு தான் ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு பலமான அடித்தளம் எனக்கு இருந்ததுன்ற நம்பிக்கை இருந்தது. எனக்கு சின்னதாக எழுதி பழக்கம் உண்டு. இப்போ சாரை கூட நான் வந்து யூடியூப்லேருந்து, எக்ஸ் தளத்துலேருந்து, அது என்ன சார், இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாத்தையும், சார் என்னுடைய கார் பயணங்கள் எல்லாமே சாரோட ஏதாவது ஒரு போஸ்ட்டை கேட்டுக்கிட்டு தான் போகிற மாதிரியான இதாக இருக்கும். ஏன்னா உள்ளதை உள்ளபடி சொல்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்ட இந்த காலத்தில் நமக்கு நிஜமாகவே ஒரு விஷயத்தோட, ஒரு ஆழமான விஷயத்தோட பேக்ரவுண்டு, நான் சப்ஜெக்ட் விட்டு வெளியே போனாலும் பரவாயில்ல, இதை பதிவு பண்ணிடுறேன். அவர் எடிட் பண்ணுறதுனா பண்ணிக்கிட்டோம். என்னுடைய கார் பயணங்கள் அப்பாவை பார்க்கறதுக்காக நான் வாரத்தில் ஒரு தடவை ஒரு 200 கிலோமீட்டர் போகிற வாய்ப்பு எனக்கு இருக்குது. அதனால் மாறி மாறி அவருடைய யூடியூப் வீடியோஸ் தான் எனக்கு ஓடும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்காமையே விட்டுறோம். இப்போ இராணுவம் அப்படின்றது நமக்கு எவ்வளோ பெரிய பணியை, அது தியாகம்லாம் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த தியாகத்தெல்லாம் இந்த புக்கை படிக்கும்போது நிறைய இடத்துல நான் அழுதுருக்கேன். ஆங்கிலத்தில் படிக்கும்போது நிறைய இடத்துல நான் அழுதுருக்கேன். அதெல்லாம் போக போக அவர் கேட்க சொல்கிறேன், சொற்பொழிவு மாதிரி ஆகிட வேண்டாம். இப்படி தான் நானும் சாரும் இணைஞ்சோம். இப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் உருவாச்சு. ஸோ கிட்டத்தட்ட 1 வருடம் எடுத்தது. எதனாலனா, அது மிலிட்ரி பேக்ரவுண்டில் உள்ள நாவல்ன்றதால எனக்கு நிறைய புரிதல் தேவைப்பட்டது. அதுக்கு சார்கிட்ட நான் வந்து நிறைய பேச வேண்டியிருந்தது. இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்ததுக்காக என் பேரை போட்டிருக்காரு தவிர, இதில் நிறைய ஐடியாஸை கொடுத்தது ஒரிஜினல் ஆத்தர் தான். எனக்கு புரியாத விஷயங்கள்லாம் அவர் அருமையாக புரிய வச்சார். அதுக்கப்புறம் தான் அதை தமிழில் கொண்டு வந்தோம் நம்ம. இதுதான் சார் இதனுடைய பேக்ரவுண்டு. ஓகே, இந்த புத்தகம் நான் கண்டிப்பாக படித்து முடிப்போம் ஒரு 3 நாட்களில். நான் என்னோட அனுபவத்தை கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறேன். இதோடைய முன்னோட்டம், இதில் ஒரு முக்கியமான அந்த அறிமுக வார்த்தை நல்லா கவனிங்க. கார்கில் என்பது ஒரு போர் மட்டுமல்ல, அதை காலத்தை மெதுவாக அரித்த ஒரு துயர சம்பவம். உடலை மட்டுமல்ல, மனதையும் சிதைத்த ஒரு நீண்ட நிழல் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல நீங்க ஒரு ஃபேமஸா இது பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு பாகிஸ்தான் மேல போர் தொடுக்கணும், பிஓகே மீட்டெடுக்கணும், சீனா மேல ஏன் போர் தொடுக்கல, பங்களாதேஷ் மேல போர் தொடுக்கல. யுத்தத்தை நேரில் நின்று பார்த்தவங்களுக்கு அதோடைய தன்மை என்ன அப்படின்னு தெரியும். ஒரு மனித குலத்தோடைய கொடூரமான ஒரு தன்மை, ஒரு இடத்த எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா அது யுத்த காலம் தான். எங்கேயுமே இந்த இடத்துல யுத்தம் வேண்டும், இந்த வார் வாங்குறீங்க அங்க எங்கேயுமே கொடுக்கல. நான் ஆங்கில புத்தகம் படிச்சு முடிச்சிருக்கேன். அது வந்து ஒரு வழி அப்படின்ற இது பர்சனலா நான் இராணுவத்துக்கு, அதாவது 99 கார்கில் போர் நடக்குது. எனக்கு அதுக்கு முன்னாடி இராணுவம்னா என்னன்னு தெரியாது.
இந்த ஒரு வழி அங்க இருந்த வீரருக்கு, ஒரு இராணுவத்துல கார்கில்ல 571 பேர் நம்மளுடைய வீரர்களை இழக்கிறோம். அந்த இடத்துல இருந்த வீரருடைய வழி எங்கேயோ உட்காந்துட்டு இருந்த சென்னையில் இன்ஜினியரிங் காலேஜில் உட்காந்துட்டு இருந்த எண்ணெய் வந்து தூண்டுச்சு. ஏன்னா ஒரு யுத்தம் அப்படின்றது இன்னொரு செட் ஆஃப் வீரர்களை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கும். ஸோ அதோட இப்போ நான் பேசுறதை விட இவங்க 2 பேர் பேசுறது அப்படின்றது பெட்டரா இருக்கும். இப்போ நான் திரும்பவும் மொழிபெயர்ப்பாளர்கிட்ட நான் ஒரு சில முக்கியமான கேள்விகள் இருக்கு. இந்த புத்தகத்தை நீங்க ஒரு திரைப்படமா பார்த்தீங்க சார். அந்த திரைப்படமா பார்த்த பிறகு நீங்க தியேட்டரை விட்டு வெளியில வரீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்போ ஒரு மைக் வச்சு உங்ககிட்ட இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அது மாதிரியா ஒரு சுருக்கமான ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரவங்க கிட்ட கேட்குற மாதிரி இந்த திரைப்படமாக இதை பார்த்துட்டு வந்து கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, நான் அந்த யுத்த களத்தில் நானே அந்த பீரங்கியை இயக்கின உணர்வோடு நான் வெளியே வரேன்னு தான் சொல்லியிருப்பேன். அப்படி இருந்தது அந்த புத்தகத்தை படித்து முடித்த போது. நான் மொழிபெயர்த்தவன் பேசுகிறேன் எழுதும் போதே நான் அதை தான் குறிப்பிட்டிருக்கேன் இதில். அதாவது நானே போய் அந்த பீரங்கிலாம் ஏதோ தொட்டு பார்த்து தடவி பார்த்த உணர்வை வந்து அப்படியே கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்திருக்காரு. நம்ம நடிகர் திலகத்தை பற்றி பேசும்போது கண்ணதாசன் சொல்லுவார், விழுமிய பொருளையெல்லாம் விழிகளில் காட்டும் மண்ணான்னு சொல்லுவார். அப்படி அங்கே என்ன நடந்ததோ அதை ஒரு எழுத்து வடிவில் கொண்டாந்து இருக்காருன்னா, அவருடைய ஆழ்ந்த அதை அந்த போரில் மூழ்கிய அந்த ஆழ்ந்த அனுபவம், இந்த தேசத்தை காக்க வேண்டும் என்பதை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் அவர் அந்த சண்டையில் இருந்திருக்கார். யாரும் அவருக்கு பகைவர்கள் கிடையாது. அவர் அதை நிறைய எழுதுறாரு அந்த புத்தகத்தில். எனக்கு போரில் யாரும் பகைவர்கள்லாம் கிடையாது, முகம் தெரியாத யாரோ ஒருத்தனை நான் பார்க்குறேன். நான் கொலைன்னு ஒரு இடத்துல எழுதியிருந்தேன், வேண்டாம் சார் அதை மாற்றுங்கன்னு சொன்னார். இந்த பாடலாசிரியர்கள் டைரக்டரும் இசையமைப்பாளரும் சொல்கிற மாதிரி வார்த்தைகளை, கொலைன்ற வார்த்தை வேண்டாம் சார்னார். ஏன்னா ஒரு இராணுவ ஒரு போரில் கொலை கிடையாது அது அப்படின்றத எனக்கு தெளிவுபடுத்தினார் அன்னைக்கு. இப்போ இந்த இன்டர்வியூல டஃப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ஹீரோ இது எனக்கு வலதுபுறம் இருக்காரு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹீரோவை வெளிக்கொண்டு வந்து டைரக்டர் இருக்காரு, தமிழ் பட டைரக்டர் இருக்காரு. ஸோ இப்போ இந்த புக்கை நான் யார்கிட்ட கேள்வி கேட்கறது அப்படின்னு தெரியல. நான் சர்ட்டு நிறையா பேசியிருக்கேன். இந்த புக்கை நான் சொன்னால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. என்னோட ஃபீலிங்ஸை நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் அத்தியாயம் 3 சாப்டரில் ஒரு அழகான ஒரு வரிவுரை வந்து கொடுத்துருக்காரு. பட் என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இராணுவத்தில் இல்லாத ஒருத்தர் அவர் வந்து இதை இந்த அளவுக்கு வர்ணித்து இந்த அளவுக்கு அந்த இதை கொண்டு வர முடியுமா எசன்ஸ் அப்படின்றது. இந்த புத்தகத்தோடைய 86வது பக்கம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டோரி. ஏன்னா யுத்தம் அப்படின்னாலே நம்ம மக்களுக்கு என்னன்னா இன்னைக்கு இருக்கிறதுக்கு மசாலா வேணும் அப்படின்வாங்க. ரியல் லைஃப் மசாலா என்னன்றது அழகாக எழுதியிருக்காரு தமிழில். ஒரு இளமை கால காதல் நினைவு, அந்த இனிய இரவு நாள் முழுவதும் உடலுக்குள் ஓடிக்கொண்டிருந்த அட்ரினலின் வேகத்தை மெதுவாக தணித்தது. நான் பாறையின் மீது சாய்ந்து வானத்தை நோக்கி படுத்துக்கொண்டேன். கோடிக்கணக்கான மின்னும் விண்மீனும் உடல்களால் கண்களை பறிக்கும் இரவு பாறை குளிர்ச்சியாக இருந்தது. காற்றில் ஒரு இனிய குளிர்ச்சியும் மூச்சை சுத்தப்படுத்தும் புத்துணர்ச்சியும் கலந்திருந்தது. இது நீங்க டிப்பிக்கலா ஏதோ ஒரு புதுசா ஒரு காதல் வயப்பட்ட ஒரு இளைஞன் அவன் வந்து ஒரு பீச்சில் வானத்தை பார்த்துட்டு பௌர்ணமி நிலவை பார்த்துட்டு பாடினா நல்லா இருக்கும். ஆனால் இது வந்து நடந்தது கார்கில்ல, யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல. இதுலயும் ஒரு கிளுகிழுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு லவ் ஸ்டோரி உள்ள இருக்கு, ரியல் லவ் ஸ்டோரி உள்ள இருக்கு. இது எப்படி இதை வரைமுறைப்படுத்தும் போது இது உங்களுக்கு எப்படி சார் ஒரு ஃபீலிங் கொடுத்தது? இது ஒரிஜினல் ஆத்தருக்கு மட்டும் இல்லை, மொழிபெயர்க்கிறவங்களுக்கு அனுபவம். சார் என்னை பொறுத்த வரைக்கும் காதல் கல்யாணத்துல முடியாம போச்சுன்னா அந்த மனிதன் கவிஞன் ஆயிடுவான். ஓகே, மாற்றமே கிடையாது. ஓகே, காதல் கல்யாணத்துல முடிஞ்சதுன்னா அவன் மனிதனாவே இருப்பான். கல்யாணத்துல முடியாத காதல்கள் தான் கவிஞர்களை உருவாக்குகிறது. இல்ல சார், என்ன கேக்குறேன்னா, இப்போ இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்ட்ல யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, கண்ணெதிரில் மக்கள் சக வீரர்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. இவர் ஒரு பாறையில மல்லகம் படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டு எழுதுன்னு நீங்க முதல்ல ஆங்கிலத்துல படிச்சுட்டு நீங்க வந்து தமிழ் படுத்தி கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு வந்து இது எப்படி உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? உங்களுக்கு எழுந்த அதே கேள்வி எனக்கு எழுந்தது. இவரை வந்து பீரங்கியை கொண்டு போய் காலாட்படைக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அனுப்பிச்சா, இவரு பாறையில படுத்து கனவு கண்டு அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஆனா அவரு உண்மையை எழுதியிருக்காரு, சத்தியத்தை மட்டும் எழுதியிருக்காரு. அவரு
நான் அந்த சத்தியத்துக்கு ஊறு விளைவிக்காம அவருடைய ஆங்கில மொழியில இருந்த உணர்வுகளை தமிழ் படுத்தணும்னு நினைச்சேன். அதுக்கு நிறைய இடத்துல கம்பனும் கண்ணதாசனும் எனக்கு கை கொடுத்தாங்க. இது ஒரு இலக்கியமா போயிடுவோன்னு பயந்து என் கையை கட்டிக்கிட்டு எழுதின நூல் இது. கம்பராமாயணத்துல சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 800 குரட்பாக்களை கம்பன் வந்து கம்பராமாயணத்துல கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 குரட்பாக்களை என்னால இதுல ஆசிரியர் கூற்றா வருது இல்லைங்களா, ஆசிரியர் ஆத்தர்ஸ் நோட், நாவல்ல இருந்து விலகி நின்று அவரோட உணர்வுகளை சொல்லியிருக்காரு இல்லையா, அங்கெல்லாம் அவர் குரல் எழுதியிருக்காரு. ஆக்சுவலா நான் அதெல்லாம் போட ஆரம்பிச்சேன்னா, அப்போ கண்ணதாசன் சொன்ன மாதிரி தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். அப்போ தத்துவங்கள் மாறுறதே இல்லை, மொழி மாறுது, மனிதர்கள் மாறுகிறார்கள். அப்போ வள்ளுவனும் கம்பனும் உங்களுக்குள்ளவும் இருக்கிறான், எங்களுக்குள்ளவும் இருக்கிறான். அதுதான் பாயிண்ட். இப்போ 120வது பக்கம். இதுல நேர்கள் அவர் என்ன நண்பர்களை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சுச்சுவேஷனை வந்து விவரிச்சிருக்காரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வீரர் இறந்து கிடக்கிறாரு, இன்னொருத்தர் போய் அவரை செக் பண்றாங்க. அதாவது நீங்க இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்ட குடும்பம் அப்படின்றது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2வது தான். உங்களுடைய சக வீரர்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த சக மனிதர்கள் தான் உங்களுடைய முதல் உறவு. ஒரு வீரன் வீழ்றது அப்படின்றது இது உங்க ஃபேமிலியில உங்களோட லாஸை விட இருக்கும். இப்ப அது மாதிரியான ஒரு துர்சம்பவம் ஒரு ஃபேமிலியில நடந்துச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், கண்டோலன்ஸ் கொடுப்போம், அவங்களுக்குன்னு ஒரு அந்த ஆறுதல் கொடுப்போம், 13 நாட்கள் துக்கம் அனுசரிப்போம், ஒரு மத சடங்குகளை நம்ம பண்ணுவோம், அதன் பிறகு அதை மீண்டு வெளியில வருவோம். ஆனா யுத்த களத்துல ஒரு சக வீரன் கொல்லப்படும் போது அவனுக்காக சில நொடிகள் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா மீண்டும் வந்து நீங்க யுத்தத்தை செய்யணும். இப்படி ஒரு சூழ்நிலையில அது ஒரு வார்த்தை நீங்க அழகா எழுதியிருக்கீங்க, இதுவே போரின் கொடூரம் அப்படின்ட்டு. இப்ப இத நீங்க படிச்சுட்டு நீங்க தமிழ் படுத்தும் போது இங்க அவைல்தார் வக்கார் யூசுப் பத்தி அவரு சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுடைய எப்படி சார் இருந்துச்சு அந்த மொமெண்ட்? எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? அழுத மொமெண்ட்டுகள்ல முக்கியமான இது ஒன்று. அங்கே வந்து ஒரு குழந்தை, அப்பா நீ திரும்பி வரும்போது எனக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டோம். நிஜமாவே மனித உணர்வு உள்ள யாருக்குமே அதை படிக்கும்போது ஒரு நிமிடம் கலக்கம் ஏற்படும். எனக்கும் ஏற்பட்டது சார். ஓகே. இப்போ இதில் நீங்கள் கண்ணதாசன் அவர்களை கூட்டிட்டு காமிச்சிருக்கீங்க. மறுபடிக்கும் வீழ்வதில்லை வா, மரணம் என்னும் பெறுவதென்று வா, பருவ நெஞ்சை முன் நிமிர்த்தி வா, பகவனுக்கும் ஓர் உயிர் தான் வா. சார் தப்பா நினைக்காதீங்க, அந்த ஆள் எந்த சண்டையும் போட்டதில்லை சார். அது வார்த்தைகளை பார்த்தீங்களா சார்? அதுதான் சார், பகைவனுக்கும் ஒரு உயிர் தான், பகைவனுக்கும் ஓர் உயிர் தான் வா, மரணமேனும் பெறுவதென்று வா. வேற எதுவும் கிடைக்குதோ இல்லையோ, மரணம் கண்டிப்பா போறா நாட்டுக்காக வா. அவர் எந்த சண்டையும் போட்டதில்லை சார். இது ஆங்கிலத்துல எழுதும் போது எனக்கு நான் சொன்ன மாதிரி தமிழ்ல இவ்வளவு டெப்த் இல்லை. எங்க அப்பா வந்து நல்ல புலவர் கிடையாது, தமிழ் மேல ரொம்ப ஒரு பற்று. நார்த்லயே படிச்சனால எனக்கு ஃபார்மலா படிக்க முடியும். பட் இதெல்லாம் நீங்க பேசும்போது நம்ம இவ்வளோ ஆழமா ஒரு கருத்து கொடுத்துருக்கோமா, நம்ம ரன்னிங் கமெண்ட்ரியில, ஆனால் சின்சியரா அந்த இமோஷன் இது இல்லாம அன்னெசரி அந்த ஏன்னா ஷோ ஆஃப்லாம் இல்லாமல் கஷ்டங்கள்ல இப்போ இதை பற்றிக்கும் பேசணும். நம்ம அந்த காதலை பற்றி ஏன் ஒரு நேரத்தில் ஒரு ஸ்டேஜில் வார் வந்து எப்போதுமே 24/7 நடக்காதுன்னா ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம லவ்ட் ஒன்ஸ், நம்ம ஒய்ஃப் இல்லாட்டி கல்யாணம் ஆனது லவர் பற்றி நினைக்கிறது உண்டு. ஸோ இதெல்லாம் ஹியூமன். அதில் என்ன சொல்றேன்னா, அங்கே ஃபைட் பண்ணுற வந்து ஒரு ஜாம்பியோ இல்லாட்டி அவனும் நம்மள மாதிரி சிவில்லேருந்து போனவன், ஆனால் ஒரு ஸ்பெஷல் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் கொடுக்கும். ஸோ ரொம்பவே எனக்கு அந்த ஆழம் வந்து 90% தெரியுது சார். நான் சொன்ன மாதிரி இதில் அவர் வந்து ஸ்கூல்ஸ் வந்து நிறைய, நீங்கள் ஆங்கில இதுலேயே கூட போட்டிருக்கீங்க, 7-8 ஸ்கூல் மாறி இருக்காரு. அதனால அவருக்கு வந்து ஒரு பிராந்திய உணர்வு கிடையாதுன்னு நான் எழுதியிருக்கேன். he does not belong to a particular zone. அதை எழுதும்போது நான் அவருக்கு எழுதியிருக்கேன், அவர் ஒரு பெருமை மிகுந்த இந்தியர்னு எழுதியிருக்கேன். நேத்து அண்ணாமலை சொல்றாரு, நேத்து எழுதி முடிச்சு 3 மாசம் ஆகுது, நான் முதலில் ஒரு பெருமை மிகு இந்தியன். இதே வார்த்தை அவர் யூஸ் பண்ணார் நேத்து. நான் சாருக்கு இவ்வளோலாம் சுத்திருந்தாலும் எனக்கு பிராந்தியம்னு ஒன்று கிடையாது, அவர் ஒரு பெருமை மிகு இந்தியர் அபிமோஷே அப்படின்னு எழுதியிருக்கேன். அதனால்தான் அந்த வார்த்தைகள் உணர்வுகள் ஒன்றும் போது வார்த்தைகள் தானா வந்து விழுந்துடும். சார் இப்போ இந்த புத்தகத்துல
ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று பார்க்குறோம். ஆமாம் சார். அப்புறம் வந்து வீரர்கள் கண்ணு முன்னாடி இறக்குறாங்க. அப்புறம் பாகிஸ்தானியர்கள் சார் இருந்த போஸ்ட் நோக்கி வராங்க, ஒரு தாக்குதல் நடத்த ட்ரை பண்றாங்க, அவர் கூட இன்ஃபென்ட்ரியோட சேர்த்து ஃபைட் பண்ணது. இதுல என்ன பர்சனலா பாதிச்ச விஷயம் ஒண்ணு அந்த ஆங்கில புத்தகத்துல அப்படின்றது அவர் எழுதின லெட்டர் வீட்டுக்கு. ஆமா, அதை பத்தி சொல்லுங்க சார். அதை எழுதும்போது அவர் எழுதுனது வந்து இயல்பான ஒரு உணர்வு. அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது, இவ்வளோ அக்ரெசிவா இந்த போர் போயின்னு இருக்கு, என்ன வேணா நடக்கலாம். அந்த கடிதம் யாருக்கு எழுதுனாங்க? கடிதம் வந்து அவங்க அப்பாவுக்கு முதல் கடிதமும் மனைவிக்கு 2வது கடிதமும் எழுதுறாரு. 27 வயசு உள்ள மனைவி, 2 குழந்தைங்க. அவர் 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த 7 மாத குழந்தைய அவருடைய 2வது மகனை பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்போ போறோம் சண்டைக்கு. அதான் கண்ணதாசன் சொன்னார் இல்லையா, மரணமேனும் பெறுவது என்றுவான்னு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா நமக்கு பின்னால உள்ள நம்மளோட சந்ததியை, நம்ம அப்பாவை, அம்மாவை, குழந்தைகளை, அவங்களுக்கு நம்ம என்ன மெசேஜ், ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போனோம் இல்லையா. ஏன்னா போர்ல இறக்குறது வந்து நீங்க பிளான் பண்ணியோ நோய்வாய்ப்பட்டு இறக்குற மாதிரி ஒரு இயல்பான ஒரு இது கிடையாது. இது நடக்கல, அது எதுவுமே ஆகல. அப்போ ஒரு லெட்டரை எழுதி கொடுக்கணும். அப்போ எவ்வளவு ஆழமான உணர்வுகளுக்கு ஒரு போர் வீரன் பாதிக்கப்படுறான். அதுலயும் தேசத்தை காக்கணும்ன்ற உணர்வு அது மேலோங்கி நிக்குது. ஆனா ஒரு மனிதனா குடும்பத்துக்கு காட்ட வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவங்க ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி போயிடக்கூடாது இல்ல நம்ம அப்படின்ட்டு ஒரு பொறுப்பா உட்காந்து அவர் ஒரு 2 கடிதம் எழுதுறாரு. ஆனா எனக்கு அதை விட முக்கியமா அவருடைய அசிஸ்டன்ட் அவர் வந்து அந்த அதை தூக்கி போட்டு போயிடுறாரு சார். கோபமா போயிடுறாரு. இதெல்லாம் இந்த வேலைலாம் எனக்கு கொடுக்காதீங்க நீங்க. ஏன்னா என் தலைவன் வந்து திரும்பி வருவான்னு நம்புறாரு அந்த சபார்டினேட். அந்த உணர்வுகளை வந்து அவர் அழகா வெளிப்படுத்தியிருக்காரு. நான் முடிஞ்ச வரைக்கும் அதை அப்படியே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். அது ரொம்ப அழுத்தமான ஆழமான இடம் சார். எஸ். இப்போ இந்த புத்தகத்தோடைய சமர்ப்பணம் அவருடைய மறைந்த தந்தை ஸ்குவாடன் லீடர் ஜான் பீட்டர் சார் அவர்களுக்கு இந்த புத்தகத்தை மற்றும் அவருடைய தாய் திருமதி எலன் பீட்டர் அவர்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. அந்த வார்த்தை நல்லா கவனிங்க, ஏன்னா இங்கேயுமே தமிழாக்கம் ரொம்ப முக்கியம். குழந்தை பருவத்திலிருந்து வீரப்படிகள் வரை என்னை வழிநடத்தி ஆன்மீகம், ஞானம், நீதி உணர்வு, விவேகம், சாமர்த்தியம், உடல் தகுதி, நேர்த்தி, நேரம் தவறாண்மை, எத்தனை சிறிதாக இருந்தாலும் செய்யும் செயல்களில் அர்ப்பணிப்பு, உண்மைக்கு உறுதியாக நிலைத்திருக்கும் துணிவு ஆகியவற்றால் என்னை செம்மைப்படுத்தி சொற்களை நேசிக்க சொல்லி தந்தவருக்கும் என் மணர்ந்த தாயார் ஹெலன் பீட்டர் என்னும் எளிமை, மனதிற்பம், அச்சமின்மை ஆகியவற்றை விதைத்து வளர்த்தவருக்கும். அதாவது ஒரு வாழ்வியல் புத்தகத்தை இந்த ஒரு 5 வரிகள்ல நான் பார்க்கிறேன். ஆன்மீகம், ஞானம், நீதி உணர்வு, விவேகம், சாமர்த்தியம், உடற்தகுதி, நேர்மை, நேரம் தவறாமை, இது எல்லாமே அவர் தந்தை வழியிலிருந்து, தாய் வழியிலிருந்து, அச்சமின்மை அப்படின்றது என் தாய் வழியிலிருந்து வந்தது அப்படின்னு எழுதுறாரு. கரெக்ட். இப்ப இந்த புத்தகத்துல இல்ல குறிப்பா, ஏன்னா இன்னைக்கு கான்டெக்ட்ல நான் உங்ககிட்ட கேட்குறது, இப்போ இது நாத்திகம் பேசக்கூடிய பூமியா ஒரு காலத்துல இருந்துச்சு, நான் இது பண்ணல. பட் இங்க ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு அவரு. இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு இந்த புத்தகத்துல எங்க வருது சார்? அந்த வாரோட இறுதியில பேசும்போது கடைசி கட்டத்துக்கு போறோம். சார் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த எயில்ஸ்டாமுக்கெல்லாம் முன்னாடி இவங்க எல்லா மதம், அது மதம்னா அது சீக்கியம் ஆகட்டும், இஸ்லாம் ஆகட்டும், கிறித்துவம் ஆகட்டும், இந்து மதம் ஆகட்டும், பைபிள்ல இருந்து, குரான்ல இருந்து, பகவத்கீதையில இருந்து, எல்லாத்துலேருந்தும் வசனங்களை வந்து அதுல போட்டு, அப்போ மனிதனுடைய உச்சகட்ட இடத்துக்கு அவன் போகும்போது மதம் மறைந்து விடுகிறது. மதம், இனம், மொழி எல்லாமே அது மறைந்து விடுகிறது அல்லது தன்னை உணர்ந்து விடுகிறது. அந்த நிலையை வந்து அவர் ரொம்ப அற்புதமா அதில் கொண்டு வந்திருந்தாரு. அது வந்து என்னை ரொம்ப பாதிச்சு சார். இது ஒவ்வொரு மதத்தையும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தை பீப்புளை ஒருத்தவன்றத்தை கொள்கிறான், இந்த ஐடி கொண்டாடு, இந்த மாதிரி இந்த நாடு வந்து நான் இப்போ வளரும் போது பார்க்கல. அதே தான் ஆர்மிலையும் பார்க்கல. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் தான் இருக்கு. கரெக்ட். அண்ட் எல்லாரும் அண்ட் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னைப்பர், அந்த முஸ்லீம் பையன், இவனுக்கு அடிப்பட்டவன ரட்டோருக்கு என்ன ஒரு வேதனை, அவன் ப்ரே பண்ண. அடுத்தது கடைசியாக அந்த இதுக்கு முன்னாடி அந்த பண்டிட்ஜி சுபேதார் வந்து எல்லாரையும் ப்ரே பண்ண சொல்கிறார். இப்போ ஒவ்வொருத்தரும் அவனுடைய மதத்துலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி எனக்கு 59 வயசில் எப்படி ஆகிட்டேன்னா
ரிலிஜன் வந்து மறைஞ்சு ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒன்று வந்துருச்சு. கடவுள் வந்து எனக்கு அது சொல்லுவாங்களே, துரும்புலையும் இருக்கலாம், தூண்லையும் இருக்கலாம். நீங்கள் நல்ல விஷயத்தில் பார்க்கலாம், குழந்தைங்களில் பார்க்கலாம், நல்ல அருமையான அனிமல்ஸில் பார்க்கலாம், ஒரு நல்ல ட்ரீ ஆடும்போது பார்க்கலாம், ஒரு சின்ன ஸ்குரில் வரதில் பார்க்கலாம். ஒரு புக்லேருந்து கொஞ்சம் கான்டெக்ட் வெளியே போகிறேன். நான் எப்படி என்னை மாற்றுது சொல்கிறேன். என் புது காரை வந்து இடிச்சிட்டான் டிரைவர். கோவம் உடனே வரும்ல. வெளியே போய் பார்த்தா அதுக்குள்ளே ஒரு புர்கா போட்ட ப்ரெக்னென்ட் லேடி இருக்கு. எனக்கு இதாகிடுச்சு. ஆனாலும் அவனுக்கு விட இஷ்டம் இல்லை. அவன் இதை பிடுங்கி ஃபோட்டோ எடுத்தேன், இது ஆதார் கார்டை. நான் சொன்னேன், நீ 10 மணிக்குள்ளே ஃபோன் பண்ணாட்டி உன் காரை வந்து நான் சாயங்காலக்குள்ளே இது பண்ணிடுவேன். அவன் பையன் பண்ணான். ஏன் நம்பரை கொடுக்கல, என்னுடைய ஆஃபீஸில் இருக்கு. அவனை கொஞ்சம் வெரைட்டிலாம் பார்த்தோம், சும்மா இது பண்ணுறதுக்கு. அப்போ எனக்கு மனசு வந்து கேட்கல. ஏன்னா அவன் ஒரு 7 டிரைவர், இது திருவண்ணாமலையிலேருந்து ஏதோ பிழைக்க வந்திருக்கான். நான் என்ன பண்ணேன், அவன்கிட்ட ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், இது பண்ணணும். சார் என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் வெளியூரில் நீ 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடு, அது வந்து நீ எனக்கு ஃபோட்டோ அனுப்பு. உடனே பண்ணாட்டியும் ஒரு வாரத்தில் பண்ணு. அவன் இதை போட்டு அனுப்பிச்சான் அவர்கிட்ட, எனக்கும் காமிச்சான். நான் அவனை வாழ்த்தி இது பண்ணேன். 15 நாள் கழிச்சு திருப்பி அவனுக்கு ஃபோன் பண்ணி, சார் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாரு, எனக்கு எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கும் இதை நான் பண்ணுறேன், இதை நான் இன்னொரு 10 டிரைவருக்கு சொல்லி கொடுத்துறேங்க. இதுதான் சார். அவ்வளோதான். நீ ஒரு 10 ஸ்கெலிட்டன் எடுத்து இவன் முஸ்லீமா ஹிந்துவான்னு கண்டுபிடிக்க முடியுமா? எதுக்கு? ஆனால் ஒரு கடவுள் இருக்கார், பெரிய கடவுள் இருக்கார். அவர் இல்லாட்டி, அந்த வல்லமை இல்லாட்டி இதுவும் கிடையாது. இந்த போரையும் சண்டை போட்டுருக்க முடியாது. அந்த கிரேஸும் வேணும், எனர்ஜியும் வேணும். பட் அது நம்ம எப்படி பார்க்குறோம், அதான் என்னுடைய கருத்து. இப்போ இந்த காணொலியோட இறுதியில் நம்ம இருக்கோம். இப்போ இந்த தமிழாக்கம் அப்படின்றது நான் சீரியஸாக சொல்றேன். அவர்கிட்ட நான் அன்னைக்கு சொல்லும் போது, எப்படிப்பா தமிழ் படுத்துறது, நீ ஆக்சுவலா நீங்க எங்கிட்ட கேட்டீங்க ஏதாவது பண்ண முடியுமா, யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு. பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய உச்சரிப்பு, என்னுடைய சொற்கள் வேற. இதை அதை அப்படியே கொண்டு வரணும் அப்படின்னா நிச்சயமா சார் மாதிரியான ஒரு எக்ஸ்பர்ட் தேவை. நம்ம கண்டிப்பா ஒரு எக்ஸ்பர்ட் இல்லாம இப்ப நான் பண்ணியிருந்தா இதோடைய தாக்கம் வந்து ஒரு 10% கூட இருந்திருக்கு. ஏன்னா நம்மளுடைய அந்த மொழியோடைய தன்மையே, அதோடைய பியூட்டியே வந்து அதுதான். இப்போ இந்த புத்தகம் யாருக்கான புத்தகம் சார்? யார் இதை படிக்கணும்? யாருக்கான புத்தகம் இது சார்? இந்த புத்தகம் வந்து ஒவ்வொரு இந்தியனும் படிக்க வேண்டிய புத்தகம். சார்கிட்ட நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், முடிஞ்சால் இதை ஹிந்தியில் கூட நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த புத்தகம் நாம் மறந்து கொண்டே இருக்கிற தேசப்பற்றை, தேச பக்தியை நமக்கு கொடுக்குது. அவரு சார் சொன்ன மாதிரி அவங்க அப்பா அம்மா புறநானூற்றில் சொல்கிறான், ஈன்று புறந்தெறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. கடமையாக வச்சான் அப்பாவுக்கும் அம்மாக்கும். அதை அவங்க சரியாக பண்ணியிருக்காங்க. ஒரு சிறப்பான குடிமகனை, சான்றோனை உருவாக்கியிருக்காங்க. இப்படி நிறைய, ஆக்சுவலாக இது சொல்லாமா தெரில, சார் கூட சொன்னார், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஹோம். அப்பா அம்மா தான் சொல்லி தரணும்னு சொன்னார் மாணவர்களுக்கு. அதனால அப்பா அம்மா அவங்க கடமையை செஞ்சா ஒரு நிச்சயமான ஒரு நல்ல தேசத்தை, நல்ல குடிமக்களை நம்மளால உருவாக்க முடியும். ஒன்று, நல்ல தேசம் உருவாகணும், நல்ல குடிமகனா நம்ம பிள்ளை, நம்ம சந்ததி இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இதை படிக்கணும். இதை ஒரு புத்தக ப்ரமோஷன் இல்லை, இதில் இருக்கிற விஷயம் அப்படிப்பட்டது. த கோர் வேல்யூ ஆஃப் த புக் இஸ் பேட்ரியாட்டிசம், தேசபக்தி. இது என்னுடைய தேசம். நாங்களாம் படிக்கும்போது இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் யாவரும் என் உடன் பிறந்தோர் புத்தகத்தில் எழுதி கொடுத்து எங்களை ப்ரேயரில் பேச வச்சாங்க. பேசி 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 உள்ளே போட்டது தான் இன்றைக்கி தேசபக்தியாக வெளியே நிற்குது. ஆனால் நம்ம அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தி இருக்குமானா இல்லை. அதுக்கு 1000 அரசியல் காரணங்கள் சொல்லிட்டு நம்ம போகலாம், தலைவர்கள் போகலாம், தாயும் தந்தையும் போகக்கூடாது. அதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி கொடுக்குறது, அதனோட காஸ்ட் என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அது. அதை நம்ம பண்ணலாம். ஏன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, திருக்குறள் ஒரு வீட்லையும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜாதி மதம் இனம் எதுவுமே கிடையாது. திருக்குறள் பொதுமறை, அதை வைக்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாமே மறந்துட்டோம். இந்த மாதிரி புத்தகங்களை ஒரு நாவல் மாதிரி படிக்கும்போது இளைஞர்கள் நிச்சயமாக ஈர்க்கப்படுவார்கள். அவர்களுடைய தேசபக்தி நிச்சயமாக உயரும். அதை வந்து பெற்றோர்கிட்ட நான் ஒரு உண்மையான இந்தியனா நான் வேண்டி கேட்கிறேன். இந்த புத்தகத்தை இது வந்து கண்டிப்பா ப்ரமோஷன் வீடியோ அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. வெகு சில டைம்ல தான் 100 பேர் என்கிட்ட கேட்டாலும் அதற்கான அந்த இது வந்து தேசபக்தியை ஊற்றி வளர்க்கணும் அப்படின்றத மாற்று கருத்தை இருக்க முடியாது.
ஏன்னா நான் என்னுடைய வரலாறு சொல்றதை விட யுத்தத்தை நேரடியாக சந்திச்சு அங்கிருந்து திரும்ப வந்தவர் சொல்றதோடைய ஸ்பெஷாலிட்டி அது கரெக்டாக தமிழ்வாக்கம் செஞ்சு அதோட எசன்ஸை காமிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த புக்கோடைய நீங்க வாங்கணும் அப்படிங்கிற போது நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பின்டு கமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான லிங்க் இருக்கும். நீங்க இதை ஆன்லைன்ல வாங்கலாம். கண்டிப்பா இந்த ஒரு புக்கை படிக்கிறதுக்கு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு திரைப்படம், ஒரு ஃபுல் ஆக்ஷன் மூவி வித் லாட் ஆஃப் லவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுல தேசபக்தி அப்படின்றது இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்ச பிறகு ஒருத்தன் வந்து இந்த தேசத்தை பத்தி ஏதாவது தவறா பேசணும்னு நினைச்சா கூட யோசிப்பான். ஏன்னா அதை கொடுத்துருக்கக்கூடிய இந்த புக்கோட பிரிண்ட் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இங்கில் இருக்குன்னு நினைக்காதீங்க, இதோட இந்தியர்களுடைய ரத்தம் இருக்கு. ஸோ மறக்காம இந்த புக்கை வாங்கி படிங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத இந்த இதில் பண்ணுங்க. இதுக்கு நம்ம என்ன வரவேற்பு கிடைக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு தான் அடுத்த புக்கோடைய தமிழாக்கத்தை நம்மளுடைய ஆசிரியர் அவர்களும் மொழிபெயர்ப்பாளர் அருள்மணி சார் அவர்களும் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம், ஜெய். நன்றி, வணக்கம், ஜெய்.